இந்த மாதிரி தண்டனை எல்லாம் யாருக்குமே கிடைக்கூடாது. இந்த ஒரு நபரோட கையில ஒரு விதமான கிரீமை தேய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்க ட்ரெயின்ல ஒரு சின்ன கேப் வழியே இவரோட கையை வெளியே விடுறாங்க. ஆரம்பத்துல அவரோட கை ரொம்ப பயங்கரமா வலிக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா அந்த ட்ரெயினுக்கு வெளியே 0 டிகிரி செல்சியஸ்ல குளிரும். இதனாலே அந்த நபரோட கை ரொம்பவே ஃப்ரீஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நபரோட கையை உள்ள எடுத்ததுக்கு அப்புறம் அவரோட கையை ஒரு ப்ராப்பரான இடத்துல வச்சு ஒரு பெரிய சுத்தியில வச்சு உடைச்சிடுறாங்க. இந்த ஒரு ஸ்டோரி எதை பத்தினா அந்த உலகமே ஃப்ரீஸ் ஆயிருது. அங்க இருக்க மக்கள் உயிர் வாழ்றதுக்காக ஒரு சூடான ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 17 வருஷமா. அந்த ஊரோட பணக்காரங்களா இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃப்ரெண்ட் சைட் ஆஃப் ட்ரெயின்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ரொம்ப காசு அதிகமா இருக்கனால இவங்க சந்தோஷமா அவங்களோட லக்ஸூரியஸான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவே பேக் சைட் ஆஃப் ட்ரெயின் யாருக்குன்னா இந்த ஏழையான மக்கள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கானதான். அவங்களுக்குலாம் பணக்காரங்க சாப்பிட்டது போக மீதி இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. இவங்க சாப்பிட்றத புரோட்டீன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஹீரோ இதை எப்படி செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சு இறந்து போன காக்ரோச்சஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வச்சுதான் இதெல்லாம் செய்யறாங்க. இதை காக்ரோச் வச்சு தான் செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சாலும் 17 வருஷமா இதை சாப்பிட்டு உயிரோட இருந்திருக்காங்க.